ஐ வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு நிறையா ப்ராக்டிசஸ் பண்ணணும். அதில் ஒரு டைப் ஆஃப் ப்ராக்டிஸ் தான் இது. அதாவது இப்போ நீங்கள் வெளியே போய்கிட்டு இருக்கீங்க, அங்கே பஸ்ஸுக்காக பேசஞ்சர்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பஸ் ஸ்டாப்பில். அதை பார்க்குறீங்க. அதை பார்த்த உடனே உங்களுக்கு எத்தனை கேள்விகள் உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியுது? இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணணும். அந்த கேள்விகளுக்கு நீங்களே இங்கிலீஷில் பதில் சொல்லணும். இது ஒரு ப்ராக்டிஸ். இது ஒரு முக்கியமான ப்ராக்டிஸ். ஏன்னா கேள்விகள் கேட்குறதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சரையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஆன்சர்ஸையும் நீங்கள் சொல்லுவீங்க. அந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். இப்போ நான் தமிழில் கொடுத்துருக்கேன். இந்த பேராகிராஃப்லேருந்து எத்தனை கேள்விகள் ஃப்ரேம் பண்ண முடியுது அப்படிங்கிறத பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. பட் பேராகிராஃப் இங்கிலீஷில் இருக்கும். அதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தென் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் லுக் அட் திஸ் பேசேஜ். டுடே மை ஃப்ரெண்ட் கேம் டு மை ஹவுஸ் வித் ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ். என் ஃப்ரெண்டு என் வீட்டுக்கு வந்தார், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட வீட்டுக்கு வந்தார். ஆல் ஆஃப் தம் இன்வைட்டட் அஸ் ஃபார் அ வெட்டிங் ரிசப்ஷன். அவங்க எல்லாருமே வந்து எங்களை ஒரு வெட்டிங் ரிசப்ஷனுக்கு இன்வைட் பண்ணாங்க. தே கேவ் அன் இன்விடேஷன். அவங்க ஒரு கொடுத்தாங்க. நவ் இதை வச்சு எத்தனை கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்னு பாருங்கள். ஹூ யார் வந்தது, ஒய் எதற்கு வந்தாங்க, வாட் ஏன் வந்தாங்க. ஜஸ்ட் நீங்கள் கற்பனை பண்ணால் போதும், நிறைய கொஸ்டின்ஸ் உருவாகும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். தப்பு வந்தாலும் பரவாயில்ல, ஆன்சர்ஸ் பார்த்து அதை திருத்திக்கலாம். கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரையும் நீங்கள் சொல்லணும். ஓகே, ஓரளவும் சொல்லலாம், எழுதி வச்சும் சொல்லலாம். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டுடே மை ஃப்ரெண்ட் கேம் டு மை ஹவுஸ் வித் ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஆல் ஆஃப் தம் இன்வைட்டட் அஸ் ஃபார் அ வெட்டிங் ரிசப்ஷன். They gave an invitation. Who came to your home? உங்கள் வீட்டுக்கு யார் வந்தது? When did he come to your home? அவங்க எப்போ உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க? How did he come? அவர் எப்படி வந்தார்? What did they do? அவங்க என்ன செஞ்சாங்க? What did they give? அவங்க என்ன கொடுத்தாங்க? ஸோ இத்தனை கேள்விகள் இந்த பேராகிராஃப்லேருந்து ஃப்ரேம் பண்ண முடியும். இதுக்கு மேலேயும் ஃப்ரேம் பண்ணலாம், பட் சாம்பிளுக்கு இந்த கேள்விகளை வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த கேள்விகளுக்கு பதிலையும் நீங்கள் இங்கிலீஷில் சொல்ல போகிறீங்க. ஹூ கேம் டு யுவர் ஹோம்? மை ஃப்ரெண்ட் கேம் டு மை ஹோம். என்னுடைய நண்பர் எனது வீட்டிற்கு வந்தார். கொஸ்டின் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, ஆன்சரும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ டென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். வென் டிட் ஹீ கம் டு யுவர் ஹோம்? அவர் எப்பொழுது வந்தார்? ஹீ கேம் டுடே டு மை ஹோம். நைட் ஒரு 10 o'clock உங்கள்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு இந்த கேள்வியெல்லாம். அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி. இன்றைக்கி காலையில் தான் எங்கள் வீட்டுக்கு வந்தார் என் ஃப்ரெண்டு. ஓகே, ஹவு டிட் ஹீ கம்? அவர் எப்படி வந்தார்? ஹீ கேம் வித் ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ். அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடு வந்தார். ஹீ கேம் வித் ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ். வாட் டிட் தே கிவ்? அவங்க என்ன கொடுத்தாங்க? வாட் டிட் தே கிவ்? பாஸ்ட் டென்ஸில் இருக்குது பாருங்கள். அப்போ ஆன்சரும் பாஸ்ட் டென்ஸ். தே கேவ். ஓகே, டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். வாட் டிட் தே கிவ்? ஆன்சர் டைரெக்டாக பாஸ்ட் டென்ஸில் இருக்குது பாருங்கள். தே கேவ் அன் இன்விடேஷன். அவர்கள் ஒரு இன்விடேஷன் கொடுத்தார்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு, ஒரு இன்சிடெண்ட், இல்லை வெளியே நீங்கள் பார்க்குற விஷயங்கள், இல்லை ஒரு பொருளை பற்றி, அதை வச்சு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின்ஸ்க்கு இங்கிலீஷில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். தப்பு வந்தாலும் பரவாயில்ல, யூ மஸ்ட் ட்ரை. அந்த ட்ரை பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னொரு பேசேஜ் கொடுத்துருக்கேன். இந்த பேசேஜிலேருந்து நீங்கள் எவ்வளோ கேள்விகள் கேட்க முடியும், அந்த கேள்விகளுக்கு எப்படி நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்களுடைய சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில், கொஸ்டின் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். ஸோ அதில் கிராமர் மிஸ்டேக் வந்துச்சுன்னா இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட அந்த கிராமர் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து கிளியர் பண்ணிக்கணும். அந்த மிஸ்டேக்ஸ் அடுத்து வராமல் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் பார்ட்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.